வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். திணை தோசை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திணை தோசைக்கு முதல்ல ஒரு கப்பு திணை ஒரு பவுல்ல எடுத்து தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னொரு பாத்திரத்துல 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி 1/4 கப்பு அவல் ஒரு பவுல்ல எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் கழிச்சு இப்போ திணையும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறி இருக்கு. ஒரு மிக்சர் ஜார்ல திணையும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து மிக்சர் ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல மையா அரைச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க. அதே மிக்சர் ஜார்ல இந்த ஊற வச்ச அவலும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிருங்க. அரைச்ச அவல் மாவை திணை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 6 மணி நேரம் வெளியில வச்சு புளிக்க வைக்கணும். திணை தோசை செய்யறதுக்கு மாவு ரெடியா இருக்கு. தோசை தவாவை சூடு பண்ணி ஒரு கரண்டியில மாவு எடுத்து தோசை தவா மேல ஊற்றி தோசை சுட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தோசை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா சுட்டு இருக்கு, நல்ல முறுமுறுன்னு இருக்கு. திணை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்க சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. திணை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். தோசை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ கிறிஸ்பியா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. இது நீங்க சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.